அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பார்த்திங்கன்னா ஜூன் மாத பிறப்பு. இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 1/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நவமி திதி காலையில் 7:25 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க தசமி திதி தான் இருக்குது. பின்னிரவு 5:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அதாவது 3:16 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. காலையில் விடிய காலையில் 3:16 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:32க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. மாலை 4:30 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மதியம் 10:30 11:30 வரை இருக்குது. இரவு 9:30 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாள். இதில் உதாரணமாக சனி கிரகத்தால் பிரச்சனை, ராகுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க பைரவருக்கு விளக்கு போடுறது நல்ல ஒரு பலன் தரும். யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இருக்குது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கிறனால அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலான்னா பூப்படைந்த நீராட்டு விழா செய்யலாம். சீமந்தம் செய்கிறதுக்கு, பெயர் வைக்கிறதுக்கு, ஆலயம் கோபுரம் கட்டுறதுக்கு, குளம் கிணறு வெட்ட இன்றைக்கி நாள் பயன்படும். காது குத்தலாம், கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது, திருமணம் செய்கிறது, அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறது, பயணம் ஆரம்பிக்கிறது, நோயாளிகளுக்கு முதல் மருந்து சாப்பிட ஏற்ற நாளாக இருக்குது. தசமி திதியில் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நல்ல உடல்நலம் தரக்கூடிய செயல்கள், திருமணம், காது குத்து போல சடங்குகள் செய்யலாம். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷப ராசிக்கு சந்தோஷம், மிதுன ராசிக்கு புகழ்ச்சி, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு ஜெயம், துலாம் ராசிக்கு உறுதி, விருச்சிக ராசிக்கு ஈகை, தனுசு ராசிக்கு பணம், மகர ராசிக்கு விரோதம், கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு அன்பு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட கவனம். கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி பசங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி வரவும் செலவும் நல்லா தான் இருக்குது. வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் உங்களோட முழு ஆற்றலையும் திறமையும் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பொழுதுபோக்குறதுக்கு குறைஞ்ச நேரமே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் மனசளவில் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலையை கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை தரும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட பேசும்போது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கவனம் இல்லாமல் தப்பான வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது. ஆனால் உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. தேவையில்லாத இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. சிலருக்கு குளிர்பானங்களை இல்லைன்னா குளிர்ச்சியான பொருட்களை வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சூடான பானங்களையோ இல்லைன்னா சூடான நீரை அதிகமாக குடிக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சௌகரியமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. உங்களோட இனிமையான வார்த்தைகள் மூலிமா அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்தவும் அதன் மூலிமா பலனடையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பொருளாதார நிலையும் நல்லாவே இருக்குது. புதிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் வரா மாதிரி இருக்கும். வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்றைக்கி நண்பர்களாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க இனிமையான பலன்களை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மன உறுதியால் உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் உங்களோட திட்டமிட்டு செயல்படுறதும் நல்ல ஒரு வேலையில் நல்ல பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேர்மையான நம்பிக்கையான உறவு இருக்கிற மாதிரி இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும். அதன் மூலிமா நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து வாங்கிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முக்கியமான முதலீடு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியம், உங்களோட ஆற்றல், உங்களோட திறமை எல்லாத்தையும் நீங்களே சிறப்பாக பராமரிக்கிற நாளாக தான் இருக்கும். நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக போகிறதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் நல்ல ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்களை இன்றைக்கி திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருத்தமான செயல்கள் செய்து உங்களோட நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பசங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க மூலிமா அனுகூலம் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இனிமையான வார்த்தைகள் மூலிமா பல நல்ல பலன்கள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக நாளை கழிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றிகரமான நாள் தான். உங்களோட கடின உழைப்புக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையை பார்த்து பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கூட வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட எதிர்கால குடும்ப வளர்ச்சி காரணத்தை இன்றைக்கி கலந்து ஆலோசிக்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது. லாபம் தரும் சில முதலீட்டில் பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை நல்ல ஒரு தெளிவான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாள் முழுக்க இனிமையாகவே போகும். கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி நாளை அணுவாக அனுபவிக்கிற மாதிரி மிதுன ராசிக்கு நாள் அமையட்டும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. கவனம். திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க வழியில் மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட சூழ்நிலைகள் சுற்றி நடக்கிறத எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மனசில் அமைதியாக இருக்க முடியும். அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கவலை தர மாதிரி இருக்குது. இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரத்தில் ஓய்வெடுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள்
சிறந்த பலனை அடையிறதுக்கு கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து உங்களோட நாளை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதை வந்து புது அனுபவம் தரா மாதிரி இருக்கும். அது மனசுக்கு தெம்பியும் திருப்தியும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஈகோ இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. அது மட்டும்தான் பிரச்சனையை தவிர வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அமைதியாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி அதிகமான பொறுப்புகள் காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை செலவு செய்கிறது நல்லது. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக பணத்தை பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து மனசில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையான போக்கு இன்றைக்கி நாளில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்றைக்கி சிறந்த பலன் காண்றதுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்வது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்களோட எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சோர்வோடவும் மன உளைச்சலோடும் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறதுனால செய்கிற செயல்களில் தாமதம் இருக்கும். அதே மாதிரி வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட்டதுன்னா அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி தொழிலையோ வேலையிலையோ செய்கிற புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல உறவை பராமரிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது. அப்போ தான் தவறுகள் ஏற்படாதவாறு தவிர்க்கிறதுக்கு முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சகஜமாக பேசி பழகிறது நல்லது. இல்லைன்னா அமைதியாக பேசி பழகிறது நல்லது. அப்போ தான் உறவில் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லாமல் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பயணம் செய்யும் போது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. தேவையில்லாத தொலைச்சிட்டு தேட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பல்லில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்களில் பரிசோதனை செய்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மருத்துவம் பார்க்குறது நல்லது. மருத்துவரோட ஆலோசனைப்படி நடந்துக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிற ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது. பல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வது இன்றைக்கி நாளில் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நாளில் உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும். உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும். நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சிறப்பாக பொறுப்போடவும் சிரத்தையோடவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடினமான பணிகளை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும். அதுக்கு உங்களோட திட்டமிட்டு செய்கிற ஆற்றலை நல்ல ஒரு பலன் தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைக்கூட இன்றைக்கி துணையை மகிழ்விக்கிற மாதிரி நாள் இனிமையாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை வரவு நல்லாவே இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எதிர்கால நலன் கருதி இன்றைக்கி சேமிப்பு முதலீடு அந்த மாதிரி செய்கிறது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு திடமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு
கன்னி ராசிக்கு இன்னைக்கு நாள் இனிமையாக ஆகட்டும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். நடக்கிற செயல்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடினமான பணிகளையும் செயல்களையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட திறமைகள் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலது நல்ல முன்னேற்றம் தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய பாக்கிகள் அதாவது கொடுத்த கடன்கள் வசூலாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட செயல்களில் கவனமாக இருந்தாலே போதும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறதும் நல்ல பலன் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் தான் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல. கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகளோட மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி வந்து உங்களோட திறமையும் செயல்திறனும் உங்களுக்கே திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். நாள் முழுக்க இனிமையாகவே போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமாகவும் வரவு சாதகமாகவும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு போதுமானதாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி சேமிப்பு செய்கிறது நல்லதாக இருக்கும். அது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமான மனநிலை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆக மொத்தம் துலா ராசிக்கும் இன்றைக்கி வந்து நாள் இனிமையாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி தொழில் விஷயமாக எடுக்கிற முடிவுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டுறது நல்லது. கொஞ்சம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகள் இருக்கிறதுனால கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி வேலையை செய்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு சாதகமான நாளுன்னு சொல்லிக்க முடியாது. அதிகமான பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும். உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். தள்ளி போடுறது நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது. அதிகமான பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகள் செய்வது கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகளை சரியாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் அமைதியான போக்கு தேவைப்படுது. முடிஞ்சால் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பணப்புழக்கமும் குறைவாக தான் இருக்குது. அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பணத்தை செலவை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நேரம் இரவில் தூங்குறதும் ஓய்வு நேரத்தில் நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதும் நல்ல பலனை தரும். மற்றபடி பெரிய பாதிப்பில்லை. நாளை கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போனாலே இன்றைக்கி நினச்ச காரியத்தை முடிக்க முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமான சாதக பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட சமநிலையை இழக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலேயும் கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு லேசாக எடுத்துகிட்டு போகிறது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். வேலை விஷயமாக சில பயணங்கள் இருக்குது. அதன் மூலிமா கொஞ்சம் நல்ல அனுகூலம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை உங்களுக்கு சலிப்பூட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி
பணி மாற்றம் இல்லைன்னா சிறந்த சின்னதாக யோசனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது இன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறது, திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளும் மற்றும் உங்களோட கடுமையான செயல்கள் துணையோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது உறவில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது, எந்த சூழ்நிலையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வருத்தத்தை இழைக்கும். கொஞ்சம் வரவு குறைவாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் சம்மந்தமாக காரணமாக கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஆன்மீக ஈடுபாடோ இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி பணவரவு நல்லாயிருக்கும். சிறப்பான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும். முக்கிய இலக்குகளை அடைய இன்றைக்கி திட்டமிட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அதிகமான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திறமையாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு உறுதி இருக்கிறதுனால உங்களோட செயல்பாட்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வேலையில் இனிமையான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நல்ல ஒரு அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும். இனிமையான தருணங்களும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். நாள் முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு ஆற்றல் அதிகமாகிற மாதிரி இருக்கும். வரவு பார்த்து செலவை கட்டுப்படுத்தி இன்றைக்கி புதிய முதலீடுகளில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாக இருந்தாலும் முதல் செலவு சேமிப்பாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட மனசும் உடலும் ஆரோக்கியமாகவே இருக்கும். சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை விஷயமா வீண் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாதகமான பலன் எதிர்பார்க்க வேண்டாம். அஜாக்கிரதை மற்றும் கவனம் இல்லாமல் காரணத்துக்காக உங்களோட வளர்ச்சியை அதிகரிக்கிற சில மதிப்பு மிக்க வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள்லேயும் வேலைகள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. வரவு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் அதிகமான செலவுகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். பெற்றோரோட அன்பு ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் வெற்றிகள் அதிக அளவில் எதிர்பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகள் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு பணியாற்றினீங்கன்னா சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட கொஞ்சம் உறவில் நல்லிணக்கம் இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் ஆரம்பித்தால் அமைதியாக ஒதுங்கி போகிறது, விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன் தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீணான செலவுகள் இருக்குது. வரவுகள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கி கண்டிப்பாக சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணையோட உதவியை எடுத்துக்கிட்டு பணத்தை செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சளி இல்லைன்னா
அலைச்சல்னால தோல் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் பார்த்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. இன்றைக்கி வந்து மகிழ்ச்சிகரமான நாளாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட சில செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் தடைகளை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த தடைகளை தாண்டி வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கியமாக உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சிறந்த வளர்ச்சிக்கான உங்களோட செயல்களில் இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும். வரவு கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி இடமாற்றம் வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் வேலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும். இன்றைக்கி ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட மேலதிகாரிகள் கூட சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது நல்லது. அதிகமான பணிகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சி குறைவாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக துணைக்கிட்ட இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கருத்துள்ள பேச்சுவார்த்தைகள் மூலிமா இந்த வேறுபாட்டை, அதாவது உட்கார்ந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை பார்த்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளும் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் செஞ்சிங்கன்னா உங்களோட மன உளைச்சல் குறையும். அது மட்டும் போதும். கோயிலுக்கு போனீங்கன்னா தெய்வீக வழிபாடு நல்ல ஒரு பலனை தரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் கூடிய விரைவில் போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான பலன்களை நீங்கள் எல்லாருமே அடையணுன்றதுக்காக சேனலை வந்து அதிகமான வியூவர்ஸ் வரணும் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. அது ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுறது நல்லது.